இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 40 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டங்களில் தலை சிறந்தது எது என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. இந்த 2 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்கள் எந்த மனிதராயினும் கடவுளுடைய வாக்குறுதியின்படி விண்ணகத்தை அடைகிறார்கள். இந்த உலகிலும் அவருடைய ஆசீர் மிகுந்து அவர்களுக்கு அனுபவமாகிறது. இந்த உலக வாழ்விற்கு பிறகும் அதுவே அவர்களுக்கு நிலையான வீடு ஆகிறது, பேரின்ப வீடு ஆகிறது. இந்த கட்டளையை கடைபிடிக்கின்றவர்கள் எந்த மதத்தவராயிருந்தால் என்ன, அவர் கடவுள் படைத்த அந்த சாயலிலே அவருடைய உருவிலே நிலை குலையாமல் இருக்கிறார்கள். அந்த உருவம் குன்றி போகாமல், சாயல் கலைந்து போகாமல் இருக்கிறார்கள். பேருக்காக புகழுக்காக மனிதனை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக, இந்த உலகை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் சுயநலம் பிடித்தவன். கடவுளை அன்பு செய்ய முடியாது, அயலானை அன்பு செய்ய முடியாது. கட்டளைகளின்றி ஏதாவது ஒரு அமைப்பை காட்டுங்கள். உலகம் என்ற பெரிய அமைப்பு கடவுளுடைய அமைப்பு. இதற்குள்ளே சிறு சிறு அமைப்புகள் உள்ளன. சமுதாயத்திலே உள்ளது, குடும்பங்களிலே உள்ளது, திருச்சபையிலே உள்ளது, திருச்சபைக்கு வெளியிலே உள்ளது, சங்கங்கள் உள்ளது. அதுபோல நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அமைப்புகளிலே ஏதாவது சட்டம் இல்லாமல் இருக்கின்ற செயல்படுகின்ற அமைப்பை காட்டுங்கள். ஒரு அமைப்பு என்றால் அதற்கென்று ஒரு சட்டம் உண்டு, அதற்கென்று விதிமுறைகள் உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் த மேன் டு ரெகுலரைஸ் ஹிஸ் ஓன் ஆக்டிவிட்டீஸ். கடவுளுடைய அமைப்பாகிய இந்த உலகத்திற்கென்று அவர் சொல்லி இருக்கிற விதிமுறை இதுதான். இந்த 2 காரியங்கள், கடவுளை முழு மனித அன்போடு, முழு மனித இதயத்தோடு, முழு வலிமையோடு, முழு இதயத்தோடு அன்பு செய்வது, அது முதன்மையானது. 2வது அதற்கு இணையானது அயலானை அன்பு செய்வது. இந்த அயலானை அன்பு செய்யாமல் கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும்? 4:8 யோவானிலே நாம் வாசிக்கிறோம், கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் கண்ணால் காணுகின்ற அயலானை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற வேண்டும். கடவுளை அன்பு செய்வதென்றால் அயலானை அன்பு செய்வது. கடவுளை மதிக்கிறோம் என்றால் அவர் மதிக்கின்ற மனிதனை மதிக்க வேண்டும். மனிதனுக்கு அவனவனுக்கு உரிய நீதியை செலுத்த வேண்டும். அவன் நம்மை போல கடவுளால் படைக்கப்பட்டவன், அவன் நமக்கு சமமானவன் என்று கருத வேண்டும். இந்த கருத்தில், இந்த செயலில், இந்த வார்த்தைகளில் கடவுள் இருக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். கடவுளே, நீர் கொடுத்திருக்கிற இந்த உலகில் வாழுகின்ற நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க, நீர் விரும்புகிறபடியே நாங்கள் பயணிக்க, உம்முடைய விதிமுறைகளின்படி உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு நல்ல மனசாட்சியை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.